أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. يا الله, குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم تجد كل نفس ما عملت من خير محضرا وما عملت من سوء تود لو أن بينها وبينه أمدا بعيدا ويحذركم الله نفسه والله رؤوف بالعباد. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين. إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين ذرية بعضها من بعض والله سميع عليم. إذ قالت امرأة عمران رب إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم. فلما وضعتها قالت رب إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا وكفلها زكريا كلما دخل عليها زكريا المحراب وجد عندها رزقا قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله إن الله يرزق من يشاء بغير حساب.
صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم إني أسألك الجنة أعوذ بك من النار. அல்ஹம்துலில்லா. சூரா ஆல இம்ரான் 30வது வசனத்துல இருந்து இப்ப நம்ம பாக்குறோம். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 30வது வசனத்துல எவ்வளவு அற்புதமா பேசுறான் பாருங்களேன். இந்த 30வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த நன்மைகளும் தான் செய்த தீமைகளும் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதை காணும் நாள் வந்தே தீரும். அப்போது அந்தோ தனக்கும் இந்த நாளுக்கும் இடையே மிக தூரமான இடைவெளி இருந்திருக்க கூடாதா என மனிதன் அலறுவான். அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கின்றான். மேலும் அல்லாஹ் தன் அடிமைகள் மீது மிகவும் இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றான். தொடர்ந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம எடுத்துக்கணும், எப்படியெல்லாம் யூதர்களோட பண்புகள்லாம் இருக்கு, அப்போ நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நேத்து வசனங்கள்ல பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு அதை தொடர்ந்து அல்லாஹாலா சொல்றான், உங்கள் உள்ளங்கள்ல மறைத்து இருக்கிறதும் எனக்கு தெரியும். நாளை மறுமையில அத்தனை ஒண்ணு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனா அப்படிங்கிறத சொல்லி அல்லாஹாலா இந்த இடத்துல சொல்றான், ஒவ்வொரு ஆத்துமாவும் நீங்க நானு நமக்கு முன்னாடி உள்ளவங்க பின்னாடி உள்ளவங்க ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு இனிமேல் இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ப்பான். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியா என்னென்ன செஞ்சுட்டு வந்தாங்கங்கிறத அல்லாஹ் காட்டுவாங்கிறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். பாருங்க, அத சொல்லும் போதுதான் அந்த மறுமை நாள்ல ஒவ்வொரு அடியார்களுக்கு முன்னாடியும் தான் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து காட்டுவான். முற்காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் சரி, பிற்காலத்துல வரப்படக்கூடிய அத்தனை பேரை பத்தியும் இடத்துல நிப்பாட்டி காட்டுவான்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 75வது அத்தியாயத்துல 13வது வசனமா சொல்றான். மனிதன் முற்காலத்தில் செய்ததையும் பிற்காலத்தில் செய்ததையும் அந்த நாளில் அவனுக்கு தெரிவிக்கப்படும். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லிட்டு, ஒருவர் தாம் புரிந்த எல்லா செயல்கள் இருக்குல்ல, அதுல அத பார்க்கும்போது அந்த நற்செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்வாங்களா, அந்த இடத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மிகப்பெரிய குதூகலமா இருப்பாங்க. அந்த நன்மைகளை எல்லாம் பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுறாங்களோ அதே மாதிரி அவங்க செஞ்ச தீமைகளை பார்க்கும்போது வெறுப்படைவாங்க, கோபம் கொள்வாங்க. மேலும் அந்த தீமையிலிருந்து விலகி அதுக்கும் தமக்கும் இடையில நீண்ட இடைவெளி தூரம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. இன்னைக்கு தீமைகளை தீமைன்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன நீங்க இப்படி ஒவ்வொன்னையும் தீமை தீமை, இது சரியில்லை, இது தப்பு, இது பாவம் இப்படின்னு சொன்னா துனியாவுல எப்படிதான் வாழ்றது? இந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் பெருசா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றவங்க இல்லாம இல்ல. ஆனா அதே நேரத்துல அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட எத்தனையோ பேர் அல்ஹம்துலில்லாஹ் உங்க மூலமா, வேற ஒரு அறிஞர்கள் மூலமா, இல்ல ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமா எங்களுக்கு இந்த அழகிய செய்தியை தெரியப்படுத்தின ரப்பே, உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புகழக்கூடிய நல்லடியார்கள் இல்லாமல் இல்லை. ஆனா தீமையை தீமைன்னு சொல்லும் போது நிறைய மக்கள் வெறுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க பாக்குறோம். ஆனா இந்த வசனம் நமக்கு எப்படிப்பட்ட விஷயத்த சொல்லி காட்டுது, நாளை மறுமை நாள்ல அந்த தீமைகளை எல்லாம் பார்க்கும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க, அடடா பெரிய இடைவெளி இருந்திருக்க கூடாதா இந்த தீமைக்கும் நமக்கும் மத்தியில நினைப்பாங்க. உலகத்தில் தமக்கு ஒரு கூட்டாளியா இருந்து கொண்டு தீமையை செய்ய துணிச்சலை தந்த ஷைத்தான் இருக்கான்ல, அவனை நோக்கி சொல்வாங்களாம், எனக்கும் உனக்கும் இடையில கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கக்கூடிய தூரம் இருந்திருக்கணுமே. அடடா, இருந்த ஃப்ரெண்ட்லயே இருந்த கூட்டாளிலேயே மோசமான ஒரு நண்பனா, மோசமான ஒரு கூட்டாளியா, ஒரு மோசமான ஃப்ரெண்டா நீ இருந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல மனிதன் சொல்லுவானாம். 43வது அத்தியாயத்துல 38வது வசனமா அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள், அநியாயம் செய்யக்கூடிய மனிதர்கள், இன்னைக்கு நன்மை என்று சொல்லிட்டு தீமையின் பக்கம் போக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அந்த வினை சுவடிய தான் செஞ்ச அந்த செயல்களை நாளைக்கு மறுமையில கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து காட்டும் போது நன்மை செஞ்ச மக்கள் குதூகலமா இருப்பாங்களாம், மிகப்பெரிய சந்தோஷம் அடைவாங்களாம். ஆனா தீமை செஞ்ச மக்கள் கோபம் அடைவாங்களாம். அந்த தீமையில இருந்து கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்க அளவுக்கு தூரம் இருக்கணுமே நினைப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எந்த ஒரு நண்பனா ஆக்கிக்கிட்டாங்களோ அந்த ஷைத்தான,
எந்த ஒரு நண்பர்கள் அவங்களுக்கு ஷைத்தானிய செயல்களை தூண்டுனாங்களோ, அதன் பக்கம் போய் தீமைகள் செஞ்சாங்களோ, நாளை மறுமையில புலம்புவாங்க. உனக்கு எனக்கு ரொம்ப தூரமா இருந்திருக்க கூடாதா? நீ பெரிய மோசமான நண்பனா ஃப்ரெண்டா இருந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் அங்க புலம்ப கூடாதுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரான்ல 30வது வசனமா இங்க சொல்லி காட்டுறான். ஆனா அதே நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பத்தி எச்சரிக்கை செய்யறான். இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு காட்டுவேன். அப்ப நீங்க இப்படி கஷ்டப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. ஆனா தண்டிக்கிறதுலயும் நான் கடுமையானவனா இருப்பேன் அப்படின்ற ஒரு அச்சத்தை கொடுத்தாலும், அதே நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை கடுமையா எச்சரிச்சிட்டோமே, நம்பிக்கை இழந்து போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க. பாருங்களேன், வல்லாஹு ரவுஃப். அல்லாஹ் தஆலா சொல்றான், ரவுஃபும் பில் இபாத். அதாவது நான் கருணை உடையவனா இருக்கிறேன். நான் கிருபை செய்யக்கூடியவனா இருக்கிறேன். அதனால நீங்க நிராசை அலைஞ்சிராதீங்க. என்னுடைய அடியார்களே, என்னுடைய பரிவு இருக்குல்ல, அது விசாலமானது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 30வது வசனத்துல சொல்றான். அல்லாஹ் மிகவும் தன்னுடைய அடிமைகள் மேல பரிவுள்ளவன், இரக்கம் உள்ளவனா அல்லாஹ் இருக்கிறான். இந்த வசனத்தை நான் உங்களை ஒண்ணு சேர்ப்பேன். உங்கள் மறுமையில நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க வேதனைப்படாதீங்க, இப்படி புலம்புவீங்க, நான் தண்டிக்கிறதுல கடுமையானவனா இருப்பேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றதோட, ஒவ்வொன்னையும் உங்க முன்னாடி கொண்டு சேர்ப்பேன்னு சொல்லி எச்சரிக்கை செய்யறதோட, நீங்க பயந்துராதீங்க. இங்க நீங்க மன்னிப்பு தேடுனீங்கன்னா, இந்த கெட்ட நண்பர்களை எல்லாம் விட்டு விலகுனீங்கன்னா, இதெல்லாம் தீவன்னு உணர்ந்து தௌபா செஞ்சீங்கன்னா, உங்களை நான் மன்னிக்கிருவேன். நான் இரக்கம் உள்ளவனா இருக்கேன், நான் கிருபை உள்ளவனா இருக்கேன் அப்படிங்கிறத 30வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இத பத்தி சொல்லும்போது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு எச்சரிக்கை செய்யறது இருக்குல்ல, இது கூட அடியார்கள் மீது அல்லாஹ் கொண்ட பெரிய பரிவு, இரக்கம். அதனாலதான் இன்னும் சில அறிஞர்கள்லாம் சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய படைப்பின் மீது இரக்கம் உடையவனா இருக்கிறான்ல, அதை காட்டி தருகிற நேர் வழிய, செம்மையான மார்க்கத்துல அவங்க நிறைத்து இருக்கணும், தீமைகள்ல இருந்து விலகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தன்னுடைய தூதரை பின்பற்றி நடக்கணும்னு அல்லாஹ் விரும்புறான். அதனாலதான் இங்க இந்த இவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான். அப்ப பாருங்க, அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்யறதும் நம்ம மேல கொண்டிருக்கிற ஒரு அன்புதான். அதே நேரத்துல நான் பரிவுள்ளவங்கிறதையும் அல்லாஹ் அவனுடைய கருணையை பத்தி சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், அந்த பாவம் செய்யறதுலயே நம்ம மனிதன், மறதியாளன். சில நேரத்துல பாவங்கள், தவறுகள், தப்புகள் செஞ்சிருவோம். ஆனா அதே நேரத்துல அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள பாக்குறானே, அவன் முன்னாடி நம்ம போய் நிக்கணுமே, இந்த பாவம் செய்யக்கூடிய நேரத்துல நம்மள தண்டிச்சிருந்தான்டா, நம்மள இன்னும் அவகாசம் கொடுத்திருக்கிறான்ல, நம்ம அவசரமா அவன்கிட்ட மன்னிப்பு தேடுவோம். யா அல்லாஹ், தெரியாம செஞ்சுட்டேன் யா அல்லாஹ், என்னுடைய பலகீனம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் மறந்துட்டேன் யா அல்லாஹ், என்னை குற்றம் பிடிச்சிராத ரப்பேன்னு நம்ம தௌபா செய்யும் போது அவன் பரிவுள்ளவன் அல்லாஹ் தஆலா சொல்றான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அடுத்த வசனம், இதுக்கு முந்தின வசனத்துல என்ன சொல்றான், வல்லாஹு ரவுஃபும் பில் இபாத். அவனுடைய தண்டனையின் மேல அச்சம் இருக்கிற மாதிரி அவனுடைய இரக்கத்தின் மேல ஆதரவும் இருக்கணுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமா சொல்லி காட்டுறான். ஓகே, 31st வாங்க போய் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், குல், சொல்லுங்க நபியே, இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவரா இருக்கிறீங்களா? நீங்க அல்லாஹ்வை நீங்க நேசிக்க கூடியவர்களா இருந்தா என்னை பின்பற்றுங்க. அல்லாஹ் உங்களை நேசிப்பான், மேலும் உன்னுடைய பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவனும் பெரும் கருணை உள்ளவனாவும் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய நேசம் யாருக்கெல்லாம் வேணும்? அல்லாஹ்வை உண்மையா நேசிக்கிறோம்னு யாரெல்லாம் சொல்றா? அப்ப அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களா நம்ம இருந்தா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம அணுவா ஒண்ணு கூட விடாம பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நேசத்தை நமக்கு தருவேன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ பேரு நாங்க நல்ல அமல் செய்யறோம், நாங்க அல்லாஹ்வை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைய அப்படியே விட்டுட்டு போகக்கூடியவர்களா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அவங்களுடைய செயல்களும் நிராகரிக்கப்படும், அவங்களுடைய எல்லா அமல்களும் நிராகரிக்கப்படுறதோட அல்லாஹ்வுடைய நேசமும் இருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப யார் அல்லாஹ்வை நேசிக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். இந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்காக நேசிப்பதும் அல்லாஹ்வுக்காக வெறுப்பதையும் தவிர வேற என்னவா இருக்க முடியும்? நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களா இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ்வே கூறியுள்ளானே அப்படின்னு சொல்லிட்டு
உங்களுக்காக உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவும் செய்வான். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனும் கருணை உள்ளவனுமா இருக்கிறான் அப்படிங்கிற இந்த வசனத்தை அழகான முறையில சொல்லி காட்டுறாங்க. அப்ப பாத்தீங்களா, இதான் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி காட்டுறாங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்களா? அல்லாஹ் உங்களை டெஸ்ட் பண்ணி பாக்குறான். நீங்க அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களா இருந்தா என்னை பின்பற்றணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு இந்த வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. ஆயிஷா ரலியல்லாஹு இதை அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க பின்பற்றின காரணத்தினால உங்கள் இறைவன் உங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த நபித்துவத்தை கொடுத்து உங்களுக்கு மன்னிப்பும் குலைக்குங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதா அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப இறை தூதருக்கு நம்ம கட்டுப்பட்டு வாழ்றது, இறை தூதருடைய வழிமுறையின்படி பின்பற்றி வாழ்றது அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரும். அதெல்லாம அவங்களுக்கு மாறு செய்யறது, அல்லாஹுக்கு மாறு செய்யறதா எடுக்கிறதோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அப்படிப்பட்ட இறை தூதருக்கு மாறு செய்வர்களை நான் நேசிக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். அப்போ நபியை பின்பற்றாம நமக்கு இறைவனுடைய நேசம் கிடைக்காது அப்படிங்கிறத ரொம்ப அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன் தெரியுமா? அவங்கதான் இந்த உலகத்துல உள்ள அத்தனை மனித வர்க்கங்களுக்கும் ஜின் வர்க்கத்திற்கும் தூதரா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இறக்கி கொடுத்து அவங்கள பின்பற்றி நடந்தா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பேன்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், நபியே நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். அவர்கள் உம்முடைய இந்த அழைப்பை புறக்கணிப்பார்களானால் திண்ணமாக உறுதியாக அல்லாஹ் தனக்கும் தன்னுடைய தூதருக்கும் கீழ்ப்படிய மறுப்பவர்களை நேசிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி நடக்கிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பின்பற்ற மறுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டாங்கிற செய்தியும் பார்த்துட்டோமா? 33வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமா அல்லாஹ் அகிலத்தார்களை காட்டிலும் முன்னுரிமை வழங்கி தன்னுடைய தூது பணிக்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், அவர்களுடைய வழித்தோன்றல்களையும், இம்ரானின் வழித்தோன்றல்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். இவர்கள் ஒருவர் மற்றவரிலிருந்து தோன்றிய வழித்தோன்றல்கள் ஆவார்கள். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா 33, 34வது வசனத்துல சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் யாரை நேசிக்கிற அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி, யாரை நேசிக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லி, அடுத்த வசனத்துல யார் யாரையெல்லாம் அவன் தேர்ந்தெடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்த பார்ப்போமா? இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆரம்பத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவரை தன்னுடைய கையால படைச்சான். அது மட்டும் இல்ல, தன்னுடைய ரூஹ்ல அவருக்கு ஓதுனான். அவருக்கு வானவர்களை எல்லாம் சிரம் பணிய சொல்லி அவருக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்தான். அதுக்கு அடுத்து அவருக்கு முதல் வேலையா கல்வியை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்குறான். அவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து சொர்க்கத்துல அவரை குடியமர்த்துறான். அதுக்கு பின்னாடி அங்க ஷைத்தானுடைய ஒரு சில வேலைகளுக்கு அவர் தன்னை மறந்து, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை மறந்து, மனிதன் தானே, அந்த மறந்து விட்ட காரணத்தினால் அங்க இருந்து கீழே இறக்கணும். அதுக்கு அழகான தகுந்த காரணத்தை அல்லாஹ் வச்சிருக்கான்ட்டு சொல்றான். இல்லையா? கண்டிப்பா. நம்ம அத பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள பார்த்திருக்கோம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்த நான் தேர்ந்தெடுத்தேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி இந்த மக்கள் உலகத்துல சிலைகளை வழிபடத் தொடங்குனாங்க. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்து அனுப்பப்பட்ட முதல் தூதர் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாமா இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய சமுதாயத்துக்கு மத்தியில நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. நீங்க சிலைகளை வணங்காதீங்கப்பா, அல்லாஹ்வுக்கு இணைகளை கற்பிக்காதீங்கப்பா, அது வெளிப்படையான ஷிர்கா இருக்கு, குஃப்ரா இருக்கு, இணை வைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க, பகிரங்கமா அழைப்பு கொடுத்தாங்க, இரவுல பகல்ல இப்படி எல்லா நேரத்திலயும் அந்த மக்களுக்கு அழகான முறையில எடுத்து சொன்னா, அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அவங்கள விட்டு விரண்டோடக்கூடியவங்களா இருந்தாங்க, மாறு செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. எவ்வளவு வருஷம்? 1000க்கு 50 வருஷம் தான் கம்மின்னு சொல்றாங்க. 950 வருஷம். அவ்வளவும் கேட்காதப்போ கடைசியா அவங்க இடத்துல துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த மக்கள் எல்லாம் நான் சொல்றதை கேட்கவே மாட்றாங்க யா அல்லாஹ். ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்றாங்க யா அல்லாஹ். எங்களை அடியோட அழிச்சிரு யா அல்லாஹ்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய துஆவை கபூல் செஞ்சா. அவங்களுக்கு வெள்ளத்துல மூழ்கடிச்சு ஒருத்தர் கூட தப்பிக்கல. யார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம பின்பற்றி நடந்தாங்களோ அவங்கள தவிர பாக்கி எல்லாத்தையும் சாப்சாடா அழிச்சு முடிச்சுட்டான். அது பெரிய நேரமெல்லாம் அல்லாஹ்க்கு ஆகாது இல்லையா? அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒவ்வொரு பொருளின் மீது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். ஆனா இன்னைக்கு அநியாயமும் அட்டூழியமும் செய்யறவங்க எல்லாம் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்த தேர்ந்தெடுத்தானா? அவங்க அவங்களுடைய கவுமுகளை அழிச்சு முடிச்சுட்டானா? சொல்றது கேட்காம இருந்தப்ப என்னமோ இன்னைக்கு சொல்லி நாளைக்கெல்லாம் அழிக்கல. 950 வருஷம் அவங்களுடைய தூது பணியை செய்யறாங்க. அப்ப அவ்வளோ பெரிய அவகாசம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு கொடுக்குறான். நமக்கும் தான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். அவங்களுடைய குடும்பத்தார்களை நாம தேர்ந்தெடுத்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதரா இருக்கிறாங்க. இவங்க பொதுவா எல்லா நபிமார்களுக்கும் இறுதியானவங்களா இருக்காங்க. மனிதர்கள் அனைவருக்கும் தலைவராவும் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சிறப்ப நம்முடைய தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கான் பாத்தீங்களா? அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இம்ரானுடைய குடும்பத்தார அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அந்த இம்ரானுடைய குடும்பம் தான் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல சொல்லும் போது இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் இருக்கிறாங்கல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய தந்தை தான் இம்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். எவ்வளவு பெரிய நல்ல மனிதரா இருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்துல அழகான முறையில மென்ஷன் பண்ணி காட்டும். அவங்கள தேர்ந்தெடுத்தா அவங்களும் யாரா இருக்கிறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழித்தோன்றல்கள்ல ஒருவரா இருக்கிறாங்க. இதோடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் 6வது அத்தியாயத்துல நம்ம நிறைய பார்க்க இருக்கிறோம். அதனால இப்ப இதோட முடிக்கிறோம்னு இப்ப கசீரமுல்ல இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ இங்க எத்தனை பேர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததா சொல்றாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தோம். அவங்கள உள்ளவங்கதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இப்படிங்கறத 5 பேரை இங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறானா? அடுத்த வசனம் பாருங்க, 35வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இம்ரானை சேர்ந்த பெண், அதாவது இம்ரானுடைய மனைவி, அவங்க துஆ செய்யறாங்க. எப்படி துஆ செய்யறாங்க? இத ரொம்ப கவனமா கேட்டுக்கணும் இல்லையா? பாதி தூக்கத்துல இருந்தாலும் நல்லா முழிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்துடணும். ஏன்னு சொன்னா, ஏன் இத அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான்? நீங்களே இப்படி துஆ செய்யுங்க. அவங்க துஆ செஞ்சதை நான் கபூல் செஞ்சேன், ஏற்றுக்கொண்டேன். அவங்களுடைய வாழ்க்கையில அதெல்லாம் நடந்துச்சு. உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில எல்லா விஷயம் நடக்கணுமா? உங்களுடைய தேவை இருக்கா? உங்களுடைய நோய் குணமாகணுமா? உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா? உங்களுக்கு செல்வம் வேணுமா? உங்களுக்கு இன்னும் என்னவெல்லாம் வேணும்? உங்க பிசினஸ்ல ஆஹா ஓஹோன்னு நீங்க வரணுமா? வாங்க, இப்படி கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எவ்வளவு அழகா சொல்லித் தர்றான் பாருங்களேன். என்னுடைய இறைவனே, நான் எனது வயிற்றில் இருக்கும் குழந்தையை உனது திருப்பணிக்காக அர்ப்பணிக்க நேர்ச்சை செய்துள்ளேன். எனவே இந்த காணிக்கையை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. திண்ணமாக நீ நன்கு செவியுற்றவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான் என்று இறைஞ்சிக் கொண்டிருந்ததை அல்லாஹ் செவியுற்றவனாகவே இருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்லி காட்டுறான் பாருங்க. அதை தொடர்ந்து 36வது வசனம், பிறகு அவள் அதை பெண் குழந்தையாக பெற்றெடுத்த போது கூறினால், நேர்ச்சை செஞ்சா துவா செஞ்சாச்சு, அதுக்கு அடுத்து புள்ளைய பெறாங்க. பெத்துட்டும் திருப்பியும் கூப்பிடுறாங்க, என்னுடைய ரப்பே, நான் இதை பெண் குழந்தையா பெத்துட்டனே. ஆயினும் அவள் எதை பெற்றெடுத்தாலோ அதை பற்றி அல்லாஹ் மிகவும் அறிந்தவன். அவங்கதான் தெரியல, அவங்களுக்குதான் தெரியல. வயித்துல புள்ள இருக்கையில ஸ்கேனர்லாம் இல்ல. ஆஹ் அப்போ அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் பொண்ணா பெத்துட்டனே. ஆயினும் அவளை எதை பெற்றெடுப்பாளோ அதை பற்றி அல்லாஹ் மிகவும் அறிந்தவன். மேலும் ஆண் குழந்தை பெண் குழந்தை போன்ற நான் இக்குழந்தைக்கு மரியம் என பெயர் சூட்டியுள்ளேன். மேலும் நான் அந்த குழந்தைக்காகவும் அதன் வருங்கால வழித்தோன்றல்களுக்காகவும் சபிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் யா அல்லாஹ். எவ்வளவு அற்புதமான துஆ. அல்லாஹோட எவ்வளவு அழகா பேசுறாங்க. எப்படி பேசணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி அதை நான் கபூல் செஞ்சேன், அதை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கறதே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய், அதத்தான் அல்லாஹ் தஆலா இம்ரானுடைய மனைவி அப்படின்னு சொல்றான். அவங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, குழந்தைய பாக்க இல்லாதவங்களா இருந்தாங்க. ரொம்ப காலமா குழந்தை இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நாள் ஒரு மர நிழல்ல உட்கார்ந்து இளைப்பாறுறதுக்காக உட்கார்ந்து
அப்படி இருக்கும்போது அந்த மரத்துல ஒரு பறவையோடைய கூடு இருக்குது. அந்த கூட்டை அப்படியே பாக்குறாங்க. தாய் பறவை வெளியே போய் உணவு எடுத்துக்கிட்டு வந்து குழந்தை பறவை இருக்குல்ல, குஞ்சு, அந்த குஞ்சுக்கு அப்படியே அழகா அது சாப்பாட ஊட்டுது. அப்படி ஊட்டுறத அப்படியே பாக்குறாங்க. அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு கல்புல தோணுது, அடடா, இந்த தாய் பறவைய பாரேன், அதுக்கு ஒரு குஞ்சு இருக்கிறதுனால அதுக்கு எவ்வளவு அழகா சாப்பாடு ஊட்டுது. நம்மளும் ஒரு தாயா இருக்கோம், ஒரு பெண்ணா இருக்கோம், நமக்கு குழந்தை இல்லையே, நமக்கும் ஒரு குழந்தை இருந்தா நாமளும் இப்படித்தானே நம்ம குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவோம். இன்னைக்கு எப்படியெல்லாம் நம்ம பிள்ளைங்களை ஊட்டுறோம், எப்படியெல்லாம் அவங்களை பேணி பாதுகாத்து வளர்க்குறோம். அந்த மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் அப்படியே யோசிக்கிறாங்க. யோசிச்சதோட மட்டும் இல்ல, அப்படியே அல்லாஹ் இடத்துல துஆவும் செய்றாங்க. யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு குழந்தைய கொடு அல்லாஹ். இங்க பாரு இந்த தாய் பறவைய, அது எவ்வளவு அற்புதமா தன்னுடைய குஞ்சுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குது யா அல்லாஹ். எனக்கும் ஆசையா இருக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு குழந்தைய கொடு யா அல்லாஹ். நீ அப்படி எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா, நான் உன்னுடைய பணிக்காக, உன்னுடைய மார்க்க பணிக்காக, உன்னுடைய இல்லத்தை பராமரிக்கக்கூடிய அந்த பணிக்காக என் புள்ளைய உனக்காகவே நான் நேர்ச்சி செஞ்சு கொடுத்துருவேன் யா அல்லாஹ் அப்படின்னு ஒரு துவா செய்யறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை அப்படியே ஏத்துக்கிறான். ஏத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த துவாவுக்கு பின்னாடி வீட்டுக்கு போறாங்க, தன்னுடைய கணவனோட சேர்ந்து இருக்கிறாங்க, குழந்தை தரிக்குது, கன்சீவ் ஆகுறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அற்புதமா, எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அப்போ அந்த குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு துவா செய்யறாங்க. ஏன்னா பனி இஸ்ரவேலர்களுடைய ஒரு பழக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அப்படி அவங்க நேர்ச்சை செஞ்சா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தைய அந்த பள்ளிக்காக, அல்லாஹுடைய பைத்துல் முகத்தஸ்ன்னு சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குல்ல, அதுக்காக நேர்ச்சை பண்ணி அந்த பால் குடி பருவம் வரைக்கும் தங்களோட வச்சிருப்பாங்க. பால்குடி பருவம் முடிஞ்சதும் அப்படியே கொண்டு போய் அதனுடைய மேற்பாளர், அதனுடைய நிர்வாகஸ்தர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட அதுக்குள்ளேயே கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனால இவங்களும் அந்த வழித்தோன்றல்ல வந்தவங்க தானே, இம்ரானுடைய மனைவியான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய். அப்ப இவங்களும் அப்படியான ஒரு நேர்ச்சை செய்யறாங்க. அப்படி நேர்ச்சி செய்யும் போது அவங்க வயித்துல என்ன புள்ள இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அததான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல 36வது வசனத்துல சொல்றான். ஆனா அவங்களுக்கு டெலிவரி டைம் பிரசவமாக போகும்போது பார்த்தா பொம்பளை புள்ள பொறக்குது. எப்படி இருக்கும்? இது வரைக்கும் நேர்த்தியா ஒரு விஷயம் நடந்துகிட்டே வருது குடும்பங்கள்ல, வழித்தோன்றல்கள்ல. இது அதுக்கு மாற்றமா இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் பொம்பளை புள்ளைய பெத்துட்டனே யா அல்லாஹ், நேர்ச்சைய நிறைவேற்றணுமா இல்லையா? நிறைவேற்றணுமே. ஆனா யா அல்லாஹ், ஆம்பளை புள்ள மாதிரி இல்லையே இந்த குழந்தை. இது உடல் பலத்திலையும் உற்சாகமா வழிபடுறதுலயும், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஆலயத்துல ஊழியம் செய்யறதுலயும் பெண் பிள்ளை ஆணுக்கு ஈடா இருக்க முடியாதே. நான் என்ன செய்யறது யா அல்லாஹ்? இருந்தாலும் என்னுடைய நேர்ச்சைதான், நான் செஞ்சதுதான், உங்ககிட்ட கொடுத்த உடன்படிக்கை வாக்குறுதிதான், நீதான் இதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் இந்த இடத்துல அவங்க துவா செய்யறாங்க. யா அல்லாஹ், என்னுடைய காணிக்கையை என்கிட்ட இருந்து ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். நான் உன்கிட்ட துவா செஞ்சேன்ல, உன்கிட்ட உடன்படிக்கை செஞ்சேன்ல, உனக்காக நான் நேர்ச்சை செஞ்சேன்ல, ஆனா நான் பொம்பளை பிள்ளையா பெத்துட்டேன். அதனால நீ என்ன செய்ய, என்னோட இந்த காணிக்கையை நீ ஏத்து அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், என் புள்ள, இந்த புள்ள இருக்குல்ல யா அல்லாஹ், இந்த புள்ளைக்கு நான் மரியம்னு பேர் சூட்டுறேன் யா அல்லாஹ். இந்த குழந்தைக்காகவும் இந்த குழந்தையோடைய வருங்கால சந்ததிகளையும் ஷைத்தான் தன் தீங்குல இருந்து நீ பாதுகாப்பாயா யா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு துஆவையும் அவங்க செய்யறாங்க. அல்லாஹுடைய நேர்ச்சையை நிறைவேத்தி, வாக்குறுதியை நிறைவேத்தி அவங்க ஒரு துஆவையும் செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துலதான் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க, வழிகாட்டுதலை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது தன்னுடைய பிள்ளைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மரியம்ங்கிற ஒரு பேரை வச்சு அழகான முறையில குழந்தை பிறந்தா ஒரு பெற்றோர் செய்யக்கூடிய முதல் பணி என்ன? அந்த குழந்தைக்கு அழகான பேர் சூட்டணும், அந்த குழந்தைக்காக ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும். ஒரு அழகிய வழிகாட்டுதலை இதன் மூலமா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்குறான்.
அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்றிரவு எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேரை நான் சூட்டுனேன். அந்த பேரை வச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் சரிவில் அபூ தாவூத், முஸ்னத் அஹ்மதுல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய அழகான வழிகாட்டுதல். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அமல்படுத்தக்கூடியவர்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய தாய் வழி சகோதரனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்து நான் அந்த புள்ளைய தூக்கிட்டு வந்து நான் கொடுத்தேன். அப்படி கொடுக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, பேரிச்சம்பழத்தை அவங்களுடைய வாயில வச்சு அப்படியே அழகா மெண்டு அந்த குழந்தையோட வாயில எடுத்து வச்சு அந்த குழந்தைக்கு பேர் வச்சாங்க அப்துல்லா, அல்லாஹுடைய அடிமை அப்படிங்கிற ஒரு பெயரை அந்த குழந்தைக்கு வச்சாங்க. இந்த செய்தி புகாரி ஷரீஃப்ல 5470வது ஹதீஸாவும் மற்ற கலந்தத்திலையும் பதியப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு குழந்தை பிறந்தப்ப எப்படி பேர் வச்சாங்க, தான் கிட்ட ஒரு குழந்தை கொண்டு வந்தப்ப எப்படி பேர் வச்சு அதுக்காக துவா செய்யறாங்கிறதை பார்க்கணும். இது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்கிறாரு, இன்று இரவு எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நான் எப்படிப்பட்ட பேரை அந்த குழந்தைக்கு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் அவருக்கு பேர் வைங்க, அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதே நேரத்துல இன்னொரு ஹதீஸ்லயும் நமக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு குழந்தையின் நலனுக்காகவும் அதனுடைய வளர்ச்சிக்காகவும் அதற்காக அளிக்கப்படக்கூடிய அகைக்கா இருக்குல்ல, அதாவது பிறப்பு பலி அப்படின்னு சொல்லி சொல்றது, குழந்தை பிறந்தற்காக குடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அகைக்கா இருக்குல்ல, அத குழந்தை பிறந்த 7வது நாள்ல அதை கொடுங்க. அதுக்கு ஒரு ஆடு அறுக்கப்பட்டு அந்த ஆட்டுடைய இறைச்சிகளை ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். கொடுத்துட்டு குழந்தையின் தலைமுடியையும் களையப்படும், அந்த குழந்தைக்கு பெயரும் சூட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சமூரா பின் ஜுந்தூப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஹசன் பஸ்ரி அவங்க இத சொல்றாங்க. அவங்க கிட்ட இருந்து கதாதா ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதி, நஸஈ, அபூதாவூத், இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத் எல்லா கிதாபுகள்லயும் பதிவா இருக்கு. இது ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸா இருக்கு. இத சொல்லிட்டு சொல்றாங்க, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, குழந்தை பிறந்த 7வது நாள்ல பேர் சூட்டலாங்கிறது தெரியுது. இந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் குழந்தை பெத்த உடனே அன்னைக்கே அப்பவே அந்த குழந்தைக்கு பேர் வச்சு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இப்ராஹிம் சொல்லிட்டு தன்னுடைய தந்தை பாட்டனாருடைய பேரை வைக்கிறாங்க. அதையும் சொல்லி காட்டுறாங்க. மற்ற ஒரு சஹாபிகளுடைய விஷயத்துல நடந்த விஷயத்தையும் சொல்லி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு பிறப்பு பலின்னு சொல்லக்கூடிய அக்கைக்கா கொடுக்கணும். அப்படி கொடுக்க வசதி உள்ளவர்கள் 7வது நாள் ஒரு ஆடு கொடுத்து அந்த குழந்தைக்கு தலைமுடிய வலிச்சு அந்த குழந்தைக்கு பேரும் வைக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப 7வது நாள்லயும் நம்ம பேர் வைக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைக்கு அவங்களே பேர் வச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குழந்தைக்கு அவங்களே பேர் வச்சிருக்காங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய சொந்தக்கார பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்தப்ப தூக்கிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுத்து பேர் வைக்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இன்னொருத்தர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல எப்படி நான் பேர் வைக்கணும்னு கேக்குறாங்க. அப்போ நாமும் நம்ம பிள்ளைகளுக்கு பேர் சூட்டலாம். ஆலிம்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்டயும் கொண்டு வந்து கொடுத்து அவங்கள, ஏன்னா இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல். அப்ப பிறந்ததும் நம்ம பேர் வைக்கலாம், 7வது நாளும் பேர் வைக்கலாம், நம்மளும் வைக்கலாம். நமக்கு பிடிச்சவங்களையும் நல்லடியார்களை தேர்ந்தெடுத்து நம்ம வைக்கிறதும் ரொம்ப பெஸ்டான அழகான வழிகாட்டுதல் இருக்குங்கிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம குறிப்பா நம்ம பெத்த குழந்தைகளுக்காக ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கறதும் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டப்படுது. ஏன்னு சொன்னா ஷைத்தானுடைய தீங்குல இருந்து அந்த குழந்தையும் அந்த குழந்தைகளுடைய வழித்தோன்றர்களும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குழந்தையான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் எவ்வளவு பெரிய அந்த துஆவுடைய பிரதிபலிப்பு இருந்துச்சுங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. இந்த இடத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க,
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அது பிறக்கும் போது ஷைத்தான் தீண்டுகிறான். அந்த ஷைத்தான் தீண்டுறதுனாலதான் அந்த குழந்தை சத்தமிட்டு அழுது பிறக்குது. ஆனா மரியமையும் அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் தவிர அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க விரும்புனா எதையும் இதன் வழித்தோன்றல்களையும் விரட்டப்பட்ட ஷைத்தான்றது பாதுகாக்குமாறு உன்னிடம் கூறுகிறேன். இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் துவா செஞ்சாங்கல்ல, இந்த வசனத்தை ஓதியும் காட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியும் புகாரில 3286வது செய்தியா பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல துஆ செய்யக்கூடியவங்களா இருக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த உடனேயே ஷைத்தான் 2 முறை கில்லுவான். அம்மாடி, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்யணும். வயித்துக்குள்ள இருக்கையிலேயே நிறைய துஆ செய்யணும். சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் இந்த விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு நீ பாதுகாத்தரலி அல்லாஹ்ன்னு சொன்னா இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனையும் தவிர, ஏன்னா அல்லாஹ்விடத்துல அந்த இம்ரானுடைய மனைவி துவா செஞ்சாங்க அப்படிங்கிற இந்த செய்தியை ஓதி காட்டுறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்மளுடைய துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அங்கீகரிக்கக்கூடியவனா இருக்கான் பாத்தீங்களா? அவங்களுடைய பிள்ளைக்கும் அவங்களுடைய வழித்தோன்றலுக்கும் துவா செஞ்சாங்க. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது மாதிரி நீங்களும் வாழுங்க, இது மாதிரி நீங்களும் கேளுங்க, இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு துஆ செய்யுங்கிற ஒரு வழிகாட்டுதல இதுல இருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 37வது வசனத்துல, ஆகவே அவளுடைய இறைவன் அந்த குழந்தை இதனை அன்போடு ஏற்றுக்கொண்டான். இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அழகா ஒரு பறவை குஞ்சையும் பறவையையும் பார்த்துட்டு தனக்கு குழந்தை இல்லாத ஏக்கத்தை தன்னுடைய ரப்பு கிட்ட சொன்ன காரணத்தினால, தன்னுடைய ரப்பு கிட்ட துஆ செஞ்ச காரணத்தினால அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். இப்ப இந்த பொண்ணு எனக்கு குழந்தையே இல்லன்னு எந்த தர்காக்கு போனாங்க, எந்த அவுலியாவை தேடினாங்க, எந்த டாக்டரை போய் பார்த்தாங்க? அதுக்காக டாக்டர்கிட்ட போறது தப்புன்னு சொல்ல வரல. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்திருக்கான். ஐவேஃப்ல நிறைய குழந்தைகள் பெற்று எடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்றதுல அதுலயும் ஹலால் ஹராம் இருக்கு, அதை நம்ம பேணணும். சரியா? இவங்க எங்கேயும் போகல, தர்காவுக்கு போய் தொட்டில் கட்டி போடல, எங்க போய் ஒரு தங்கலை போய் பார்க்கல, யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்கல. பார்த்தாங்க, அவங்களுடைய ஏக்கத்தை, அவங்களுடைய ஆசைய, அவங்களுடைய தேவைய தன்னுடைய ரப்பு கிட்ட கேட்டாங்க. தன்னுடைய ரப்பு அழகான முறையில அந்த துஆவை அங்கீகரித்து அவங்களுக்கு எப்பேற்பட்ட குழந்தைய கொடுக்குறான். உலகத்துக்கே மிகப்பெரிய ரோல் மாடலான ஒரு முன்மாதிரி ஈமான்ல உறுதி உள்ள ஒரு பெண்மணி அல்லாஹ் அதன் மூலமா உலகத்துக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுறான், அவங்களுக்கு குழந்தைய கொடுத்து, இல்லையா? அப்ப நம்முடைய துஆ யார்கிட்ட இருக்கணும்? நம்ம படைச்ச ரப்பு கிட்ட இருக்கணும். அதை தவிர வேற யாருகிட்டையும் சமாதிகள்கிட்ட போய் கேட்கறதோ, அவுலியாக்கள்கிட்ட கேட்கறதோ, அடங்கி இருக்கவங்கள்ட்ட கேட்கறதோ, மத்தவங்கள்ட்ட கேட்கறதோ கூடவே கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஏகத்துவத்தை சொல்லி காட்டுறான். அல்லாதவங்கள்ட்ட நீங்க பிரார்த்தனை செய்யாதீங்க. பாருங்க இம்ரானுடைய மனைவிய எப்படி அவங்க துஆ செஞ்சாங்க, அவங்களுடைய துஆ எப்படி நிறைவேற்றப்பட்டுச்சு, அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஆகவே அவளுடைய இறைவன் அந்த பெண்மணியோடைய அந்த குழந்தையை அன்போடு ஏற்றுக்கொண்டான். யா அல்லாஹ், நான் ஆம்பளை பிள்ளைன்னு நினைச்சு துஆ செஞ்சேன், யா அல்லாஹ் நேர்ச்சை செஞ்சேன், யா அல்லாஹ் பொம்பளை பிள்ளைய கொடுத்துட, நான் என்ன செய்வேன்? இத போய் எங்க விடுவேன்? எப்படி என் நேர்ச்சையை நிறைவேற்றுவேன்? கேட்கவெல்லாம் இல்ல. யா அல்லாஹ், நான் நினைச்சது அப்படி, ஆனா நீ கொடுத்தது, ஆனா நான் நேர்ச்சை செஞ்சது உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. அல்லாஹ் சொன்னா, நான் அதை அன்போட ஏத்துக்கிட்டேன். அதை சிறப்போட வளர்க்கறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, அதை சிறப்புடன் வளர்த்தான் அந்த குழந்தைய. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்கள அந்த குழந்தையை பாதுகாவலராக ஆக்கினான். மரியம் இருந்த மாடத்தினுள் ஜக்கரியா செல்லும் போதெல்லாம் ஏதேனும் ஒரு உணவுப் பொருள் அவர்களிடத்தில் இருப்பதை காண்பார். மரியமே, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என கேட்பார். இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது, தன் நாடியவர்களுக்கு திண்ணமாக அல்லாஹ் கணக்கின்றி வழங்குவான் முதலில் மரியம் பதில் சொல்வார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ரொம்ப அழகா அற்புதமா ஏத்துக்கிட்டது மட்டும் இல்ல, அதை வளர்க்கறதுக்கான ஏற்பாடு செய்யறான். மனுஷி அல்ஹம்துலில்லாஹ் துஆ செஞ்சாங்க, அங்கீகரிக்கப்பட்டுச்சு, கொடுத்தான் புள்ளைய, நேர்ச்சியை நிறைவேற்றி பொம்பளை புள்ளைய பெத்துட்டேன், இந்தாயா அல்லாஹ் புடிச்சுக்கோ, கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது முன்னாடி வசனத்துல சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அறியல, அல்லாஹ் அறிந்தவனா இருந்தான்.
அவனுக்கு நுண்ணறிவாளன் இல்லையா? அப்ப அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கான அழகிய ஏற்பாடு செய்யறான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இம்ரான் இருக்கிறாங்களே, அவங்க மிகப்பெரிய நல்லடியாரா, அல்லாஹ்வுக்கு உகந்த அடியாரா, பைத்துல் முகத்தஸோட தலைவரா அப்ப இருக்கிறாங்க. அதனால இந்த குழந்தைய கன்சீவ் ஆகி புள்ளைய வயித்துல வச்சிருக்கையிலேயே இந்த தகப்பன் மூத்தாயிரு. இப்போ இந்த புள்ளைய யார் வளர்க்கறது? பிள்ளைக்கு நேர்ச்சையும் பண்ணியாச்சு. இவங்களுடைய தந்தை மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு மனிதரா இருக்கிறாரு. அப்ப அந்த மக்கள் அந்த சமுதாயத்துக்கு மத்தியில ஒரு போட்டி வந்துருக்கு. இந்த பிள்ளைய நான் தான் வளர்ப்பேன், நீ தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க இருக்கவங்க என்ன செய்யறாங்க, எல்லாருமா சேர்ந்து சீட்டு குலுக்கி போட்டு எடுப்போம், யாரு பேர் வருதோ அவங்கள செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறாங்க. எடுத்தா ஒரு பையனை கூப்பிட்டு, ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தேர்ந்தெடுப்பா அப்படின்னு. எடுத்து பார்த்தா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தோட பேர் வருது. ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, நம்ப மாட்டேன்ட்டாங்க. நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம். நம்ம அவங்களுக்கு அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சா, பேனா இருக்குல்ல, பேனா, அதுல அவங்களோட பேரை எழுதி தண்ணியில தூக்கி போடுவாங்களாம். அது அப்படி முங்கி மேல எப்ப வருதோ அதுதான் அப்படி ஒரு பழக்கம், எடுக்கிற பழக்கம் இருந்துச்சா. அப்ப நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய பேனாக்கள்ல நம்ம பேரை எழுதி நம்ம தூக்கி தண்ணியில போடுவோம். அது யார் பேனா மேல வருதோ அவங்க அந்த பிள்ளைய வளர்ப்போம். திருப்பியும் அதே மாதிரி செய்யறாங்க. அப்படி தூக்கி போட்டா அதுல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேரை தான் வந்துச்சாம். அதையும் நம்ப மாட்டேன்ட்டாங்களாம், திருப்பியும் போடணும்ட்டாங்களாம். இப்படி 3வது தடவையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமோட பேர் வராம, அப்ப வேற வழியே இல்ல, இந்த பிள்ளைய அவங்கள்ட்ட வளர்க்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறுப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னு சொன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு முறையில மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் கூட பிறந்த தங்கச்சியத்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க சிறிய தந்தையாவும் இருக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு ஏற்பாடை செய்யறான் பாருங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதரா இருக்கிறாங்க. அவங்க மூலமா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் நிறைய அறிவையும் நற்செயல்களையும் கற்றுக் கொடுக்க அல்லாஹ் நாடி இருந்தான். அதனால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ரொம்ப அற்புதமா அழகா வளர்க்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மெஹராஜ்க்கு போனேன்ல, அந்த இரவுல 2வது வானத்துக்கு போனேன். அங்க நான் எலியாவையும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இருந்தாங்க பார்த்தேன். அவங்க 2 பேரும் தாய் வழி சகோதரர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியையும் இந்த இடத்துல சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ஏன்னா இவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வைஃப் அவங்க மம்மி கூட பிறந்தவங்க தானே, தங்கச்சி சின்னம்மா. அப்படி இருக்கிறதுனால 2 பேரும் சகோதரர்களா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அனாதையா இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வளர்க்க பொறுப்பேற்றுக்கிறாங்க. அப்போ இங்க இருந்து என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு தடவையும் இந்த மரியத்தை அழகா ஒரு இடத்தை பார்த்து வச்சு அந்த பைத்துல் முகத்தஸ்ல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. அவங்கள ஒவ்வொரு தடவையும் பார்க்க போகும்போதும் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு அழகான சாப்பாடுகள் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எந்த எந்த அளவுக்குன்னு சொன்னா, சம்மர்ல கிடைக்காத ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவங்க கையில இருக்கு. என்னடா தங்கம், யாரு உனக்கு இந்த சாப்பாடு எல்லாம் கொடுத்தா? எனக்கு அல்லாஹ் கொடுத்தான், அவன் நாடுறவங்களுக்கு அவன் இப்படித்தான் கணக்கு இல்லாம கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பதிலும் சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? அதே மாதிரி ஒரு சில நேரத்துல வின்டர் டைம் போறாங்க, அவங்க என்னன்னா அது அப்ப கிடைக்காத ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தங்கம், உங்களுக்கு யாரு இந்த சாப்பாடு எல்லாம் கொடுத்தா? அல்லாஹ் தான் கொடுத்தான், அவன் தன் நாடுறவங்களுக்கு கணக்கு இல்லாம கொடுப்பான் அப்படின்னு மரியம் பதில் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிகப்பெரிய வியப்பா, ஆச்சரியமா அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய இறை நம்பிக்கை இதெல்லாம் பார்த்து மிகப்பெரிய ஆச்சரியமா வந்துருது. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், நீ கணக்குண்டு குடிக்கக்கூடியவனா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே துவா செய்யறாங்க. இந்த இடத்துல ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாப்பிட சாப்பாடு இல்ல, உணவு இல்ல. அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. தன்னுடைய துணை வீட்டை போறாங்க. 2-3 நாள் தொடர்ந்து சாப்பிடவே இல்லை. இப்படி பல நாள் சாப்பிடாம இருந்துட்டு ஒரு நாள் வீட்டுக்கு போய் வீட்டுல கேக்குறாங்க, எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வீட்டுல உணவு இல்லை. ஆனா அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, வெளியாகி தன்னுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அவங்கள பாக்குறதுக்கு வர்றாங்க. மகளே, எனக்கு பசியா இருக்கு, உங்கள்கிட்ட சாப்பாடு எது இருக்குதான்னு கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ்வுடைய தூதரே, என்கிட்டயும் எந்த சாப்பாடும் இல்லைங்கிற ஒரு செய்திய இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. யாரு? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஒண்ணுமே சொல்லல அல்லாஹ்வுடைய தூதர். திரும்பி வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வந்த கொஞ்ச நேரத்துல பாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு பெண்மணி கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம் இறைச்சியும் கொடுத்து அனுப்புறாங்க.
அப்படி கொடுத்து அனுப்பும் போது உடனே அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய வீட்டுல உணவு இல்ல, தன்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க, தன்னுடைய கணவர் இருக்கிறாங்க, தானும் பசியா இருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய தந்தை சாப்பாடு கேட்டுட்டு போனாங்களா, அவங்களுக்கே முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அவசரமா தன்னுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கள அனுப்பி கூட்டிட்டு வர சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா அல்லாஹ்வுடைய தூதரே அந்த இடத்துலயே அவங்க சொல்றாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வந்துச்சு, அத உங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்காக நான் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அதை என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு அதை திறந்து பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அப்ப அது நிறைய ரொட்டிக்கும் இறைச்சியும் அப்படி ஃபுல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கொஞ்சம் இறைச்சியும் கொஞ்சம் ரொட்டியும் வந்ததை பார்த்துட்டு தந்தையை முற்படுத்தி, அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறாங்க, நம்முடைய தந்தையா இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களும் நாமளும் பசியா இருக்கிறத விட இறை தூதர் இல்லையா, தன்னுடைய தந்தையும் காட்டிலும் அவங்களுக்கு இருக்க ஒரு நேசத்தை பாருங்க, அழைச்சிட்டு வர சொன்னாங்க. ஆனா திறந்து பார்த்தா ஃபுல்லா இருக்கு எல்லாம். அப்ப அதை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, பாத்திமாவே இந்த உணவு உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படிங்கல அவங்க சொல்றாங்க, அல்லாஹை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, இது என்னுடைய ரப்பு கிட்ட இருந்து அல்லாஹ்வுடைய முடிந்து கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹை புகழ்ந்துட்டு சொல்றாங்க, மகளே உங்களுக்கும் அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வாரிசா நீங்களே இருக்கீங்க. சொல்றாங்க அல்லாஹ் புகழ்ந்து சொல்லிட்டு, உன்னை இஸ்ரவேலர்கள் பெண்களுக்கு தலைவியான மரியம் போன்று ஆக்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஏண்டா அத பத்தி யாரேனும் அவர்கிட்ட எதையாச்சும் அன்கொடை பத்தி கேட்டா அத சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வின் புறத்துல இருந்து வந்தது, அல்லாஹ் தன் நாடுவோருக்கு கணக்கின்றி கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அதனால என்ன சொன்னீங்க, நீங்க அவங்களுடைய வாரிசா இருக்கீங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப பாத்தீங்களா, இது ஏன் இந்த இடத்துல இந்த ஹதீஸ நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு கொண்டு கொடுக்குறாங்கன்னா, நாமும் நமக்கு எந்த அருக்கொடைகள் கிடைச்சாலும், எந்த நியமத்துகள் கிடைச்சாலும் அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இது என்னுடைய திறமையால நான் படிச்சு அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், நான் வேலை செஞ்சேன் அதனால எனக்கு இவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்கு, நான் முயற்சி பண்ணேன் எனக்கு எல்லாம் ஓடு போகுது. அது அப்புறம் அதுக்கு ஒரு சபபம் நுசுல், நம்ம 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 அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தஆலா காரணமா வச்சிருக்கோம். ஆனா அது யாருடைய புறத்துல இருந்து கிடைச்சிச்சு, அல்லாஹ்வின் புறத்துல இருந்து கிடைச்சிச்சு, அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்தான் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் அதை நேசிக்கிறான், அது அல்லாஹ் விரும்புறான், அதுல அதிகமான பரக்கத்தையும் கொடுக்குறாங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புறாங்க. அவங்களும் அவங்களும் பாத்திமா ரலியல்லாஹு ஹசன் ஹுசைன் எல்லாரும் உட்கார்ந்து வீட்டுல குடும்பமா எல்லாரும் சாப்பிடுறாங்க, வயிறார சாப்பிடுறாங்க. மீத உணவு இருக்கு, அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த விஷயத்துல ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அடுத்து அந்த மிச்சம் இருந்த உணவை அண்டை வீட்டார்களுக்கெல்லாம் தாராளமா கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு அந்த உணவுல பரக்கத்தை அருள் வளத்தை வச்சிருந்தான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க வரும்போது, இது யாருமா கொடுத்தா, எப்படிமா உனக்கு இந்த பொருள் இந்த சாப்பாடெல்லாம் கிடைச்சு சாப்பிடுற, எனக்கு அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்கள் கணக்கே இல்லாம கொடுப்பான். அப்ப அந்த நாட்டம் நமக்கும் வேணும்டா, நாமளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தோம்னா, நாமும் நம்முடைய தேவையை பேர எங்கேயோ போய் கேட்காம அல்லாஹ்வுடைய கேட்டோம்னு சொன்னா நம்முடைய துவாவே அல்லாஹ் நேரிப்பான், நமக்கும் கணக்கு இல்லாம கொடுப்பான். அந்த கணக்கில்லாம கொடுக்கக்கூடிய அற்படைகளை நம்ம அடையும் போது அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களா நாம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்ங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான வசனங்கள். இதை தொடர்ந்து இன்னும் என்னவெல்லாம் நடக்குதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான வசனங்களை நமக்கு சொல்லி உங்களை எல்லாரையும் ஒரு நாளையில ஒண்ணு சேர்ப்பேன், நீங்க செஞ்ச நன்மைகளை எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷப்படுவீங்க. ஆனா அதே நேரத்துல தீமைகளை பார்த்தா அடடா
நமக்கும் இந்த தீமைக்கு வெகு தூரம் இருந்திருக்கலாமேன்னு புலம்புவீங்க. அந்த புலம்பக்கூடிய இடத்துக்கு நீங்க போயிடாதீங்க. கெட்ட நண்பனை நீங்க ஷைத்தான உங்களுடைய தோழனா எடுத்துறாதீங்க. அப்படி எடுத்தா நஷ்டத்துக்கு ஆளாயிருவீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தீங்கன்னா என்னுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி, இறை தூதருடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய அழகிய முன்மாதிரியும் பின்பற்றி வாழுங்கன்னு சொல்லி இங்க பாருங்க. அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்ந்த ஒரு பெண், அவளுடைய பிரார்த்தனை, அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதை நான் அங்கீகரித்து எப்படி அவளுக்கு உயர்வையும் அந்தஸ்தை இந்த உலகத்துல கொடுத்தேன், இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் கொடுக்கறதுக்கு இருக்கிறேன். இத பார்த்து நீங்க உங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய போக்க சீர்திருத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈடேற்றம் இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். யா அல்லாஹ், நீ எதையெல்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டினியோ யா அல்லாஹ், எதையெல்லாம் நாங்கள் கேட்டோமோ யா அல்லாஹ், அதன்படி நாங்கள் வாழக்கூடியவர்களாக, ஈமானில் உறுதியுள்ளவர்களாக, எங்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லா வேண்டுதலையும் உன்னிடம் சமர்ப்பிக்கக்கூடியவர்களாக, உன்னிடம் கேட்கக்கூடியவர்களாக, துவா செய்யக்கூடியவர்களாக, பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக ஆக்கி வை யா அல்லாஹ். நாங்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த பாவங்களை, ஷிர்கை, குஃப்ரை, முனாஃபிக் தனத்தை எங்களுக்கு மன்னிப்பாயாக யா அல்லாஹ். அதில் இருந்து பாதுகாத்து ஒரே ஒரு இறைவன் நீதான்கிற இறை நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்களாக, ஈமானில் உறுதி உள்ளவர்களாக ஆக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ், எங்களிடமிருந்து எங்களுடைய ஈமானை ஏற்றுக்கொண்டு அதில் பரிபூரணத்துவத்தை தந்தல்வாயாக. உறுதியான யகீனோடு அமல் செய்யக்கூடியவர்களாக, இஹ்லாஸோடு உள்ள தூய்மையோடு அமல் செய்யக்கூடியவர்களாக, பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, உன்னை மட்டும் வணங்கி உன்னிடம் மட்டும் உதவி தேடக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.